பரம்பொருள் ஜோதி பரம்பொருள் ஜோதி பரம்பொருள் ஜோதி பரம்பொருள் ஜோதி. இறைவன் மீது அன்புடையவருக்கு வணக்கம். எனது பெயர் சிங்கை மீனாட்சி, விழுப்புரத்திலிருந்து உரையாடுகின்றேன். பகுதி 52, மகான்களின் மகத்துவம். பரம்பொருள் ஜோதி 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 பரம்பொருள் ஜோதி. அதாவது மகான்களை பற்றி நினைப்பதற்கும் மகான்களை பற்றி உரையாடுவதற்கும் அரும்பாக்கியம் செய்திருக்க வேண்டும். அந்த பாக்கியம் எமக்கு கிடைத்தமைக்கு மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். சூரிய தியானத்தை பற்றி உரையாடி இருந்தேன். அதற்கு எவையெல்லாம் தடைகள், எவையெல்லாம் நீக்க வேண்டும், எதையெல்லாம் சேர்க்க வேண்டும், எப்படி தன் உடலை பாதுகாப்பு செய்ய வேண்டும், அதன் அடிப்படையான விஷயங்கள் என்ன அப்படி என்று கூறியிருந்தேன். தற்போது இந்த சூரிய தியானத்தில் உடல் ஒரு உஷ்ண நிலைக்கு செல்கிறது எனில் அதை குறைக்க தெரிய வேண்டும். அப்புறம் குறையும் போது அதை கொஞ்சம் அதிகரிக்க தெரிய வேண்டும். மிதமான நிலையில் உடலை வைத்திருக்க வேண்டும். அதற்கு நல்ல சத்தான ஆகாரங்கள், இலைகள், காய்கள், பழங்கள், விதைகள் இவையெல்லாம் அனுதினமும் உணவில் இருக்க வேண்டும். வெறும் உணவையும் கஷாயங்களையும் சாப்பிட்டு கொண்டு இருப்பது முற்றிலும் தவறான பாதையாகும். எடுத்த உடனே காய்ந்த இலைகள் அல்லது வேர்கள் இதையெல்லாம் பயன்படுத்துவது மிக மிக ஆபத்தாக போய்விடும். அதிகமான உஷ்ணம் உள்ளுறுப்புகளை அழித்துவிடும். ஆகவே ஒரு ஆரம்ப படிநிலையில் என்னென்ன உணவு சாப்பிட வேண்டும், கழிவுகளை உள்ள கழிவுகள் வருவது இயற்கையான விஷயம். ஒரு நல்லதுன்னு ஒண்ணு இருந்தால் கண்டிப்பா கெட்டதுன்னு ஒண்ணு இருக்கும். ஆகவே ஒரு அரிசி இருந்தால் அந்த அரிசியில் உள்ள கல்லு, தவிடு இதெல்லாம் பிரிச்சு எடுக்கிற மாதிரி நமக்கு உணவு வரும்போது உடல்ல உள்ள உள்ளுறுப்புகள் ஒவ்வொரு சத்துக்களையும் பிரிச்சு எடுக்கும், அந்த கழிவுகளையும் பிரிச்சு எடுக்கும். அதுக்கு உண்டான தோதான ஒரு சில காய்கறி மூலமாக, பழங்கள் மூலமாக, அப்புறம் கீரை வகைகள் மூலமாக அதை பச்சையாக கொடுத்து சமைத்து கொடுத்து அதுக்கு ஒரு சில நேரங்கள் இருக்கு. இத்தனை மணி நேரம் தான் வேக வைக்க வேண்டும், இந்த நேரத்தில் அதை சாப்பிட வேண்டும், இத்தனை நாட்கள் மட்டுமே அதை எடுக்க வேண்டும் என்று விதிமுறைகள் இருக்கு. இந்த விதிமுறைகள் எல்லாம் கடைபிடிக்க வேண்டும். தகுந்த ஆசிரியர் வைத்து இதையெல்லாம் உணவு பழக்கங்கள்லாம் முறைப்படுத்தி கொண்டு புற வாழ்க்கையில் உள்ள பொருளாதார தேவைகளும் தேவைப்படும். ஏனென்றால் ஒரு பழம் வேண்டும், ஒரு காய்கறி வேண்டும் என்றால் பணம் கொடுத்தால்தான் கிடைக்கும். ஆகவே அதுக்குண்டான பணிகளையும் செய்து கொள்ள வேண்டும். தனக்கு தேவையான வருமானம் வைத்துக்கொண்டு தனக்கு தேவையான உணவுப் பொருட்களையும் வாங்கி அனுதினமும் பழக்கப்படுத்தி கொள்ள வேண்டும். வேலை இல்லாமல் வீட்டில் அமர்ந்து கொண்டு மற்றவர்களை மிரட்டி கொண்டெல்லாம் இருப்பது ரொம்ப தவறான விஷயம். ஆகவே தானும் உழைத்துதான் சாப்பிட வேண்டும். தன்னோட உழைப்பு இல்லை என்றால் தன்னுடைய பெற்றோர்கள் அல்லது தன்னுடைய கணவர் அல்லது மனைவி இவர்களுடைய வருமானம் இருந்தால் தாராளமாக பயன்படுத்தி கொள்ளலாம். காரணம், உடல் உபாதை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வேறுபடும். ஒரு சிலரால் வேலையே செய்ய முடியாது. அவர்கள் பணி செய்தால் அவர்களுக்கு ஒற்றுக்கொள்ளாது. ஆகவே அவர்களை போய் கட்டாயப்படுத்தக்கூடாது. அவர்களுக்கு எளிமையான என்ன வேலைகள் செய்ய முடியுமோ கண்டிப்பாக அவர்கள் செய்வார்கள். அந்த வேலையை இல்லறத்தாருக்கு ஏற்படுத்தி கொடுத்து ஒரு வருமானம் அல்லது முன்னோர்களுடைய சொத்துக்கள் அதுலேருந்து வரக்கூடிய வருமானத்தை இவர்களுக்கு செலவு செய்யலாம். இதையெல்லாம் செய்து உணவு முறைக்கு மட்டும்தான் இந்த பணத்தை பயன்படுத்த வேண்டுமே ஒழிய ஆடம்பர வாழ்க்கைக்கு அல்ல. ஆகவே இறை வழிபாதைக்கு இந்த பணத்தை பயன்படுத்தி கொள்ளலாம். ஆகவே இந்த குழந்தைகளாகட்டும், தாயாகட்டும், மனைவியாகட்டும், குழந்தையாகட்டும் அல்லது கணவராகட்டும், யாராக இருக்கும் உடல் ஒத்துழைப்பு எந்த அளவு கொடுக்குது என்று பார்த்து கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி பணிகளை செய்ய வேண்டும். அதற்கு தகுந்த மாதிரி பணிகளை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதுதான் அன்பான வேண்டுகோளாக வைக்கின்றேன். ஆகவே உணவு உள்ளுறுப்புகளை தூய்மை செய்யும் பணியை செய்கிறதுனால்
உள்ளுறுப்புகளை பாதுகாக்கும் பணியை செய்கிறதுனால் பழங்கள், காய்கறிகள், நல்ல சத்தான ஆகாரங்கள்லாம் எடுக்க வேண்டும் என்பதை மீண்டும் மீண்டும் நான் அதே தான் வலியுறுத்தி கூறுகின்றேன். எடுத்த உடனே பெரிய நிலையில போய் உட்காரணும், ரொம்ப நேரம் தியானம் பண்ணணும் அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. உட்கார்றதுக்கு உடம்புல சத்து வேணும், இல்லை என்றால் உடலிலிருந்து ரத்தம் வெளியேற ஆரம்பித்து விடும். ஆகவே இந்த காய்ந்து போன சருகு, இந்த காய்ந்து போன அந்த சூரணம் அதெல்லாம் ஆரம்ப கட்டத்துல மாணவர்கள் தொடவே கூடாது என்பதுதான் அன்பான வேண்டுகோள். ஆகவே சிறுக சிறுக படிப்படியாக செல்ல வேண்டும், நன்மையை செய்ய வேண்டும், மக்களுடைய நல்ல வழிக்கு செல்றதுக்கு தான் ஒரு பாலமாக இருக்க வேண்டும் என்பதை உள்நோக்கமாக வைத்து இறைவழி பயணத்தில் மேற்கொள்ளலாம் என்பதை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.